வணக்கம். கடினமான பாடங்களை மாணவர்களுக்கு எப்படிங்க எளிமையா புரிய வைக்கிறது? இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்விதான். செயற்கறிவை, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி அட்டகாசமான படங்களையும் புதுமையான ஓமைகளையும் உருவாக்கி நம்ம கற்பித்தலை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலான்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு படம் 1000 சொற்களுக்கு சமம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பழமொழி இது. ரொம்ப சிக்கலான ஒரு விஷயத்தை கூட ஒரு படம் மூலியமா எவ்ளோ எளிமையா விளக்கிட முடியுங்கிறது தான் இந்த பகுப்பாய்வோட மையக்கருத்தே. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த டெக்னிக் நமக்கு ஒன்றும் புதுசில்ல. நம்ம சங்க இலக்கியத்திலேயே உவமை நலம்னு இத பத்தி அழகாக சொல்லியிருக்காங்க. அதாவது புரியாத விஷயங்களை கூட ஒரு நல்ல உவமை சொல்லி புரிய வைக்கிறது நம்ம மரபுலேயே ஊறிப்போன ஒரு விஷயம். அப்போ கேள்வி இதுதான், நம்ம முன்னோர்கள் செஞ்ச அதே விஷயத்த இந்த காலத்து டெக்னாலஜியான செயற்கை அறிவை வச்சு நாம எப்படி இன்னும் ஒரு படி மேல கொண்டு போக போறோம்? இதுக்கான பதில தான் நாம இப்ப தேட போறோம். முதல்ல நாம விளக்க படங்களை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது டயக்ராம்ஸ். ஒரு விஷயத்த மாணவர்களுக்கு புரிய வைக்க நிறைய வகையான படங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. இங்க பாருங்களேன், எந்த வேலைக்கு எந்த கருவி சரியா இருக்குமோ அதே மாதிரி தான் எந்த விஷயத்துக்கு எந்த டயக்ராம் சரியா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு, ஒரு செயல்முறையை விளக்க ஃப்ளோ சார்ட், ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்க வென் டயக்ராம், வரலாற்று நிகழ்வுகளை வரிசைப்படுத்த டைம் லைன், இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவைக்கு இருக்கு. சரி, இப்போ இந்த டயக்ராம்ஸை உருவாக்குறதுல செயற்கை அறிவு நமக்கு எப்படி ஒரு சூப்பரான அசிஸ்டண்டா இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் கஷ்டம் இல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்க, வெறும் 2 ஸ்டெப்ஸ் தான். ஒன்னு, உங்க டாபிக்கு எந்த டயக்ராம் செட் ஆகும்னு முடிவு பண்ணுங்க. ரெண்டாவது, அந்த டயக்ராமோட ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட்டை ஏஐ கிட்ட கேளுங்க. அது டெக்ஸ்டா கொடுக்கும். அதை வச்சு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பவர் பாயிண்ட் அல்லது கேன்வா மாதிரி டூல்ஸ்ல நீங்களே ஈஸியா டிசைன் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்க உங்க கான்செப்டை ஏஐக்கு இன்புட்டா கொடுக்குறீங்க. அது உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் அடிப்படையிலான ப்ளூ பிரிண்ட்டை அவுட்புட்டா கொடுக்குது. இதை செய்யறதுக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட தூண்டல் வடிவத்தை, அதாவது ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டை பயன்படுத்தலாம். இப்ப இன்னும் ஒரு படி மேல போலாம். உங்களுக்கு டெக்ஸ்ட் வேண்டாம், நேரடியா படமே வேணும்னா என்ன பண்றது? அதுக்கும் வழி இருக்கு. டாலி அல்லது மிட்ஜர்னி மாதிரி ஏஐ கருவிகள் கிட்ட ஒரு குறிப்பிட்ட ப்ராம்ப்ட் கொடுத்து கேட்டா போதும். அதுவே உங்களுக்காக ஒரு அழகான விளக்கப்படத்தை வரைஞ்சு கொடுத்துடும். சரி, அடுத்ததா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக்கை பத்தி பார்க்க போறோம். அதுதான் புதிய ஓமைகளை உருவாக்குறது. பழைய இலக்கிய கருத்துக்களுக்கு இப்ப இருக்கிற நவீன ஓமைகள் மூலமா எப்படி புத்துயிர் கொடுக்கலான்னு பார்ப்போம் வாங்க. ஓமைன்னு என்ன? ரொம்ப சிம்பிள். நமக்கு தெரியாத கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயத்த நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச எளிமையான ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டு சொல்றதான் ஓமை. இது கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான கருவி. இந்த செயற்கருவி இலக்கியத்துல வர்ற சில கடினமான விஷயங்களுக்கு எப்படியெல்லாம் அற்புதமான ஓமைகளை தருதுன்னு சில உதாரணங்களை பார்க்கும்போது நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. இப்ப இந்த ஒப்பீட்டை பாருங்க. அடாடா, சங்க இலக்கியத்தோட ஐந்திணைகளும் நம்மளோட சோஷியல் மீடியாவும், குறிஞ்சி மலையோட தனிப்பட்ட அழகை இன்ஸ்டாகிராமோடையும், முல்லை காட்டோட சமூக பிணைப்புகளை ஃபேஸ்புக்கோடையும், மருதம் வயல் சார்ந்த தொழில்முறை உறவுகளை லிங்க்டனோடையும் ஒப்பிடுறது, ஆஹா எவ்வளவு அருமையா பொருந்துது பாருங்க. இது ஐந்திணைகளை சட்டுன்னு புரிய வைக்குது இல்ல? இதோ இன்னொரு சூப்பரான உதாரணம். அகம் புறம் அப்படிங்கிற இலக்கிய கருத்துக்களை கம்ப்யூட்டரோட ஒப்பிட்டு பாருங்க. அகம், அதாவது மனசுக்குள்ள நடக்கிற உணர்வுகள், அது கம்ப்யூட்டரோட ரேம் மாதிரி ரொம்ப வேகம், தற்காலிகமானது. புறம், அதாவது வெளி உலகத்துல நாம செய்யற செயல்கள், அது ஹார்ட் டிஸ்க் மாதிரி நிரந்தரமா பதிவு செய்யப்படுது. இந்த ஒரு உவமை போதும், அகம்புறம் ரெண்டும் எவ்வளோ சுலபமா மனசுல பதிஞ்சிடுது பாருங்க. சரி, இந்த அகம்புறம் ஓமைய செயற்கை கருவி எப்படி யோசிச்சிருக்கோம்? இது மாதிரி ஒரு சிம்பிளான கேள்வியை நாம ஏஐ கிட்ட கேட்டா போதும், அதுவே நமக்கு இந்த மாதிரி அற்புதமான ஒப்பீடுகளை தரும். இதனால நம்ம கற்பனைக்கு கூட வராத புது புது ஓமைகளை நம்மளால உருவாக்க முடியும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு இல்லையா? இப்போ நீங்க இத முயற்சி செஞ்சு பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்காக ஒரு சின்ன பயிற்சி. யோசிச்சு பாருங்க, நீங்க நடத்துற பாடத்துல மாணவர்களுக்கு எந்த டாபிக் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த டாபிக் எடுத்துக்கிட்டு செயற்கருவியோட உதவியோட அதுக்கு ஒரு மாடர்னான சிம்பிளான ஓமையை உருவாக்க முயற்சி பண்ணுங்க. அப்போ பாருங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் முகத்துல ஒரு பிரகாசம் வரும். ஆக இன்னைக்கு நாம என்னென்ன கத்துக்கிட்டோம்? விளக்கப்படங்கள் மூலமா பாடங்களை எளிமையாக்கலாம். செயற்கருவியை வச்சு அந்த படங்களை ஈஸியா உருவாக்கலாம். அதோட நவீன ஓமைகள் மூலமா பழைய இலக்கிய கருத்துக்களுக்கு கூட உயிர் கொடுக்கலாம். இது எல்லாமே நம்ம மரபுல இருந்த ஊமை நலம்ங்கிற விஷயத்தோட தொடர்ச்சி தான் சொல்லலாம். நாம ஆரம்பிக்கும் போது ஒரு படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம்னு சொன்னோம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சிறந்த ஓமை இருக்கே, அது 10,000 வார்த்தைகளுக்கு சமம். சரி,
உங்களுடைய அடுத்த அற்புதமான ஊமை என்னவா இருக்க போகுது யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.